நமஸ்காரம். அத்தியாயம் 12. ஓம் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமினே நம. சுவாமி மகிழ்ந்து அந்த அருட்பெரும் ஜோதியின் வடிவங்களை நிச்சயமாக கூறுகிறேன். இப்பிரபஞ்சத்தை படைத்த காரணத்தால் வேதங்கள் அவரை விஸ்வகர்மா என்று போற்றுகின்றன. இப்போது நாம் கூறப்போகும் வடிவங்களை மனதில் தியானித்து கேட்பீர்களாக என்று கூறி பஞ்சமுக வடிவங்களை பற்றி மிக அற்புதமாக விவரித்தார். வாருங்கள், நாமும் அவ்விளக்கத்தை கேட்டு விஸ்வகர்மா தேவரை ஆத்மாவில் தரிசிப்போம். சத்யோஜாதா, வாமதேவா, அகோரா, தத்புருஷா, ஈசானா இவையே பஞ்சமுக ஈஸ்வரனின் முக வடிவங்களாகும். இத்தகைய 5 முகங்களிலிருந்துதான் அனைத்து தோற்றமும் எடுத்தன. 5 முகங்களும் 10 கரங்களுடன் 3 கண்களுடன் சதாசிவ ரூபத்தில் விஸ்வகர்மாவாக காட்சியளித்து அருள் பாலிக்கின்றார். சதாசிவத்திலிருந்து தோன்றியவை அனைத்தும் அவரிலிருந்து வேறுபடுவதில்லை. அவரே பல உருவங்களாக வடிவம் கொள்கிறார். பரசிவத்திற்கு முன்னர் எவ்வித சக்தியும் இப்பிரபஞ்சத்தில் தோன்றவில்லை. உயிருள்ளவை, உயிரற்றவை முதலிய அனைத்து இனங்களும் 4 வேதங்களும் மற்ற தேவதைகளும் சக்தியும் போன்ற இப்பிரபஞ்சத்தில் வாழும் சர்வமும் சதாசிவனிடமிருந்து உருவானவை ஆகும். இக்கருத்து விவாதத்திற்கும் எட்டாத ஒன்றாகும். இந்த பரசிவமே விராட் விஸ்வ பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பரசிவத்தின் அடிப்படை தத்துவமாகும். சுவாமி ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக 5 முக வடிவங்களின் குணங்களையும் இயல்புகளையும் உரைத்தார். சத்யோஜாதா முகம். பரமேஸ்வரனின் முகம் எப்போதும் மேற்கு நோக்கிய திசையில் இருக்கும் வடிவத்திற்கு சத்யோஜாதா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த முகத்திலிருந்துதான் சத்யோஜாதா தோன்றினார். இம்முக வடிவம் தூய ஸ்படிக மணிமாலைக்கு நிகரான வர்ணத்தை கொண்டது. இம்முக வடிவத்திலிருந்து சந்திரனும் தோன்றினார். இம்முக வடிவம் தோன்றும்போது உருவான மிகப்பெரிய சக்தியான ஆதி பராசக்தியாக தோன்றியதே இச்சா சக்தியாகும். இச்சக்தியின் மூல ரூபமான ஸ்ரீ மகாலட்சுமி பிருகு மகர்ஷியின் புத்திரியாக ஸ்ரீ லட்சுமி என்ற பெயரில் அவதரித்தார். சத்யோஜாதா முக வடிவத்திலிருந்து ரிக்வேதமும் மந்திரங்களும் ருக்சாகையும் சத்யோஜாதா பிரவாரா உபவேதங்களும் திரிகோண ஹோமகுண்ட வழிபாட்டு முறையும் இல்லத்திற்கு பயன்படும் அக்னியும் தோன்றின. சத்யோஜாதா விழிப்புணர்வை வெளிப்படுத்தும் முக வடிவமாகும். 5 வகை பூதங்களான நிலம், நீர், வாயு, அக்னி, ஆகாயம் இவற்றில் நிலப்பரப்பு இம்முக வடிவிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. 7 ஸ்வரங்கள் என்று அழைக்கப்படும் ச, ரி, க, ம, ப, த, நி, ச இவற்றில் சட்ஜமம் என்று அழைக்கப்படும் ச என்ற ஸ்வரமும், ரிஷபம் என்று அழைக்கப்படும் ரி என்ற ஸ்வரமும், காந்தாரம் என்று அழைக்கப்படும் க வைரமும் இம்முக வடிவிலிருந்தே வெளிப்பட்டது. மிருதங்க துவனிலிருந்து எழும் 5 வகை சப்தங்களில் ஜம் என்ற ஒலி சத்யோஜதா என்ற முக வடிவிலிருந்து தோன்றியவையாகும். நடனத்தின் 5 வகை தாளங்களில் ச, ச, புறதாளம் இம்முக வடிவிலிருந்தே வெளிப்பட்டன. நமது உடலின் 6 சக்கரங்களில் மூலாதாரமும் சுவதிஷ்டானமும் சத்யோஜாதா முக வடிவிலிருந்தே வெளிப்பட்டன. பஞ்சாட்சரி மந்திரம் என்று போற்றக்கூடிய நமசிவாய என்று 5 எழுத்து அருமந்திரத்தில் ந என்ற ஒளி இம்முக வடிவிலிருந்தே வெளிப்பட்டது. ஓம் என்ற மந்திர சொல் அகாரம், உகாரம், மகாரம் 3இன் கூட்டெழுத்துதான் அ, உ, இம் என்பதாகும். இவற்றில் அ என்பது சத்யோஜதா முக வடிவிலிருந்தே தோன்றியவையாகும். நமக்கு கிடைக்கப்பெற்ற 28 சிவ ஆகமங்களிலும் 5 முகங்கள் கொண்ட பர பிரம்மமாகிய சதாசிவத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. சத்யோஜாதா வடிவம் இப்பூமியை பற்றி ஞானத்தை காமிகா, யோகஜா, சிந்தியா, காரணா மற்றும் அஜிதா முதலிய பாகங்களாக பிரித்து இந்த ஞானம் முதலாக கௌசிக மகரிஷியிடம் அளிக்கப்பட்டது. பின்னர் மகரிஷியிடமிருந்து இந்த ஞானம் மற்ற உலகங்களும் வழங்கப்பட்டன. வாமதேனா முக வடிவம். ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றிய வடிவம். சுவாமி அனைவரிடமும் நான் இப்போது உங்களுக்கு 2வது முக வடிவமான வாமதேவ வடிவத்தை பற்றி கூறுகின்றேன். கவனமாக கேளுங்கள். இம்முக வடிவம் எப்போதும் வடக்கு நோக்கியே அமைந்திருக்கும். மேக கூட்டங்களின் கரிய நிறத்தை போன்று இருக்கும். வாமா என்றால் இடது பக்கத்தை குறிக்கும். ஈசனின் இடது பக்கம் முழுவதும் ஆதிசக்தியே நிறைந்திருப்பார். இடப்பாகம் எப்போதும் பெண்ணில் தன்மையுடன் அழகிலும் மென்மையான குணமும் சிறந்து விளங்கும் பாகமாகும்.
வாமதேவ முக வடிவம் இப்பிரபஞ்சத்தை காத்து ரட்சிக்கும் வடிவமாகும். ஆகையால் இவ்வடிவத்திலிருந்து காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார். இம்முக வடிவிலிருந்து சூரியன் தோன்றினார். சூரியனை சூரிய நாராயணர் என்று நாம் போற்றுகின்றோம். வாமதேவ முகம் இடது பக்கத்தை குறிக்கும் சொல்லாக நாம் முன்னரே கண்டோம். இடப்பக்கம் அமைந்த ஆதிசக்தி முதலில் ஆதி பராசக்தியாக தோன்றினார். பின்னர் சதி என்ற உருவில் தட்சனின் மகளாக அவதரித்தார். அடுத்த அவதாரத்தில் பார்வதியாக பர்வதராஜனின் மகளாக வடிவெடுத்து ஈசனுடன் இணைந்தார். வாமதேவ முகத்திலிருந்து யஜுர்வேதமும் அதன் மந்திரங்களும் பத்யாஞ்சன தியானம், அதாவது தாமரை தண்டிலிருந்து திரியை திரித்து அணிந்து கொண்டு செய்யும் தவமாகும். நாற்கோணமுள்ள ஹோமகுண்டம் இம்முக வடிவிலிருந்து வெளிப்பட்டவையாகும். வாமதேவ முகம் கனவு நிலையை வெளிப்படுத்தும். பஞ்சபூதங்களில் வாமதேவ முகம் நீரை உருவாக்கியது. 7 ஸ்வரங்களில் மத்தியமம் என்று அழைக்கப்படும் ம என்ற ஸ்வரம் தோன்றியது. மிருதங்கத்தின் 5 வகை ஒலிகளில் தம் என்ற ஒலி இம்முக வடிவிலிருந்து வெளிப்பட்டது. தாளங்களில் ச சட் உட தாளம் வெளிப்பட்டது. 6 சக்கரங்களில் வாமதேவ முகம் மணிபூரக சக்கர வடிவை தோற்றுவித்தது. மணிபூரக சக்கரத்தின் அதிபதியான தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்பதை அறிவோம். 5 எழுத்து மந்திர ஒலியில் ம மற்றும் ஓம்காரத்தில் உகாரமும் இம்முக வடிவிலிருந்தே வெளிப்பட்டவையாகும். 28 சைவ ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வாமதேவ முகம் திப்தா, சுச்சுமம், சகஸ்ரா, அம்சுமத் மற்றும் சுப்ரபேதா என்ற 5 வகை நாணங்களும் தோன்றின. இந்த 5 வகை நாணங்களும் கஷ்யப மகரிஷிக்கு அளிக்கப்பட்டு பின்னர் அவை மற்ற உலகங்களுக்கும் வழங்கப்பட்டன. அத்தியாயம் 12 தொடரும்.